ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஏர் பேண்ட் மேக்கிங்கோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் எத்தனை இன்ச்சிலலாம் நம்ம வந்து ஏர் பேண்ட் பண்ணலாம். ஏர் பேண்ட் வந்து 2 வெரைட்டியாக பண்ணலாம். ஒன்று வந்து 1 இன்ச்சு, இன்னொன்று வந்து 1.5 இன்ச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரைஸ் கம்மியில் கேட்டால் 1 இன்ச்சு, ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக வேணும்னு சொன்னால் 1.5 இன்ச்சில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எம்டிஎஃப் பேஸோட பேண்ட் அட்டாச்சரும் ஹேர் பேண்டும் வச்சு ஸ்டிக் பண்ணி காய வச்சிடணும். சாரி, நான் அதை காய வைக்கும் போது இந்த வீடியோ எடுக்கல, அதனால் நான் ரெடியாக காய வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அது காஞ்சாதான் மறுநாள் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணும்போது நம்ம கையில் பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இது வந்து நான் இப்போ ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து 1 இன்ச்சு எம்டிஎஃப். அதை வந்துட்டு நான் நேற்றே என்ன பண்ணிட்டேன்னா, நைட்டே அட்டாச்சரில் ஏர் பேண்டை போட்டு அதோட எம்டிஎஃப்பை வச்சு நல்லா அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மிக்ஸ்டு ட்ராப் ஷேப் குந்தன்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்டர் லைனை ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த நம்ம ஒட்டின குந்தன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படியே அட்டாச் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி வச்சிடணும். இதை வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஷேப்பில் தான் நீங்கள் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை வந்து நம்ம ஐ ஷேப்லேயும் செய்யலாம். 6K ஐ வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து 1 இன்ச்சு எம்டிஎஃப், அதனால் இதில் வந்து 8K வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் 6K ஐ தான் வந்து 1 இன்ச்சு எம்டிஎஃப்போட ஏர் பேண்ட் மேக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து ட்ராப் ஷேப். இப்போது ஒரு அவுட்டர் லைன் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி B7000 க்ளூ தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணதும் B7000 க்ளூ தான். ஏன் B7000 தான் போடணுமா? க்ளூ கோன் போடக்கூடாதா, நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போடக்கூடாதா கேட்டிங்கன்னா போடலாம். பட் வந்து இந்த B7000 காயவே நம்மளுக்கு டைம் ஆகும். அந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டோம்னா இன்னும் டைம் ஆகும், பிச்சுக்கிட்டு வந்துடும், உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வராது. ஆனால் இந்த B7000 போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக காயும். பட் ஓவர் நைட் காய வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. இல்லைன்னா குந்தன் பிச்சுக்கிட்டு வெளியே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு நைட்டு ஃபுல்லாக காய வச்சிட்டிங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் குந்தன் வெளியவே வராது. அவுட்டர் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னர் லேயருக்கு என்ன செய்யணுன்னா, அந்த எட்ஜு ஒட்டினா மாதிரி ஒரு வாட்டி க்ளூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம நிறுத்தி நின்னா மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து நல்லாவே ஒட்டும். சென்டரில் ஒரு ரவுண்டு ஷேப்பு நான் வைக்கிறது வந்து 5 mm செராமிக் குந்தன் வைக்க போகிறேன். அதை வச்சு நம்ம இந்த ஃபினிஷிங்கை முடிச்சிடலாம். இந்த 1 இன்ச்சு எம்டிஎஃப்பில் இந்த டிசைன் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து காயின்ஸ் வச்சு கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 mm வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன டிசைன் பண்ண முடியும்னு காட்டுறேன். இதை ஓவர் நைட் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா காயும். இல்லையா நீங்கள் மார்னிங்கில் பண்ணுறீங்க, ஒரு 10 மணிக்கு பண்ணுறீங்கன்னா சாயங்காலம் ஒரு 5-6 மணி வரைக்கும் நல்லா ஃபேன் காற்றுல காயட்டும். அர்ஜென்ட்டாக கொடுக்குறோம், 1 ஹவரில் டெலிவரி கொடுக்குறோம், நாங்கள் 1 ஹவரில் டெலிவரி கொடுத்துருவோம், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா கொடுத்துட்டு பேரை கெடுத்துக்கக்கூடாது. கொடுத்துட்டு குந்தன் வெளியே வந்துருச்சுன்னா நேம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஓவர் நைட் காய வைக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நான் 1.5 இன்ச்சில் கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 1 இன்ச்சில் முடிச்சிருக்கேன். அதில் காயின்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள். 1 இன்ச்லேயும் பெரிய காயின் தான் வச்சுருக்கேன். எத்தனை வச்சுருக்கேன்னா 1 2 3 4 5 காயின் இருக்குது. ஆனால் 1.5 இன்ச்லேயும் செஞ்சுருக்கேன். அதில் வந்து 10 காயின் பிடிக்கும். எப்படின்னா இது வந்து 6K தான். 1.5 இன்ச்சில் வந்து வைக்கும்போது அதில் வந்து 10 காயின்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும். அதையும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் அகலமாக வச்சுக்கணும். நம்ம எப்படி காயின்ஸை செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து அதோடய வியூவே இருக்கும். இதுவும் வந்து 1.5 இன்ச்சு தான். 1.5 இன்ச்சுலேயும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டு தான் செய்யணும். இது 1 இன்ச்சு, அது 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சில் பார்த்திங்கன்னா 10 காயின் வச்சுருப்பேன். ஆல்ரெடி வந்து நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி அப்போ நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவில் இல்லை, அதனால் வீடியோ எடுக்கலை. இதில் பார்த்திங்கன்னா 5 காயின் இருக்கும், அதில் வந்து 10 காயின் இருக்கும். 10 காயின் வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு காயின் சேர்த்து தான் நான் 10 சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவுட்டரில் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆல்ரெடி நான் ஆர்ட் ஷேப் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இதே வந்துட்டு நம்ம வேறு டிசைனும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் நெட்டில் பார்த்தும் பண்ணிக்கலாம், வேறு யாராவது செஞ்சதையும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். இல்லைன்னா
gift பர்பஸ்க்கு கொடுக்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதை பாருங்கள், ஒட்டி வச்ச காயின்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு 8K கிளாஸி குந்தன் ஒட்டி காட்ட போகிறேன். எப்பயுமே ஒட்டுறதுக்கு முன்னாடி குந்தன்ஸ் வந்து நம்ம எடுத்து போடும்போது முன்ன பின்ன இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி அந்த ஷேப் அந்த ஷேடு முன்னாடி வர மாதிரியும் இந்த பிளாக்காக இருக்கிற கோட்டிங் பின்னாடி வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கம்மில் எடுத்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து MDF மேலேயும் சரி காயின்ஸ் மேலேயும் சரி கம்மு போடணும். ஏன்னா B7000 வந்து சீக்கிரம் காஞ்சிரும். நம்ம குந்தனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி ஒட்டுற வரைக்கும் அது வெயிட் பண்ணாது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டே வந்து குந்தனை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளூ போட்டு அதுக்கு மேலே ஒட்டணும். நான் இந்த வீடியோவை வந்து கட் காப்பி பேஸ்ட் எதுவுமே பண்ணல. நான் வீடியோ லைவாக எடுத்துகிட்டு பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். அதனால் வந்துட்டு நான் எதையுமே கட் பண்ணாததால் தான் வீடியோ உங்களுக்கு லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி செய்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா கொஞ்சம் தள்ளி பாருங்கள். இல்லை பிகினர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் தள்ளாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இமீடியட்டாக டெஸ்பேட்ச் கொடுக்குறோம், 1 மணி நேரத்தில் டெஸ்பேட்ச் கொடுத்தோம், அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. 1 மணி நேரம் என்ன, கஸ்டமரை உட்கார வச்சுட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம் 10 நிமிஷம். ஆனால் அது காஞ்சாதான் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு ஹேர் பேண்டும் சரி, ஹேர் கிளிப்பும் சரி, பேங்கிள்ஸும் சரி, எல்லாமே எந்த சில்க் த்ரெட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் நல்லா காயணும். காஞ்சாதான் வந்துட்டு அது எதுவுமே உதிராது. நீங்கள் அர்ஜென்ட்டில் செஞ்சு கொடுத்துட்டு ஏர் ட்ரையர் வச்சு காய வச்சேன், ஃபேனுக்கு அடியில் ஃபேன் கிட்ட எடுத்துகிட்டு போய் காய வச்சேன், ஏசியோட விண்டில் காற்றுல காய வச்சேன், இதெல்லாமே பேச்சு கிடையாது. அது என்ன ஆகணும், சீக்கிரம் உதிர்ந்துடும். உங்களோட பேர் கெட்டு போயிடும். ஃபர்தராக கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வரமாட்டாங்க. உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர்ஸ் வரணும், உங்களுக்கு ஆர்டர்ஸ் ரெகுலராக வரணுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க, 1 டே ஆகும்ப்பா, ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு 1 டே ஆகும், 2 days ஆகும். உங்களோட கமிட்மெண்ட்டை பொறுத்து டைம் கேட்டுக்கோங்க. டைம் கேட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இந்த MDF பின்னாடி கருப்பாக இருக்குல்ல, அது என்னன்னு கேட்பீங்க. அது ஒன்றும் கிடையாது, வாட்டர் கலர் பிளாக் கலர் இருந்தாலும் அடிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஹேரில் வைக்கும் போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக. இல்லைன்னா பரவாயில்ல, பெர்மனன்ட் மார்க்கர் இருக்குல்ல பிளாக் கலர், அதை வாங்கி அந்த MDF border ஒரு சைடில் அடிச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 விதமான ஹேர் பேண்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எந்த இது வைக்கணும், எந்த ஷேப் வைக்கணும், எந்த காயின் வைக்கணும், எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.